டே 2 இன்னைக்கான ஹேர் கேர் டிப்ஸ் கிச்சன்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம வீட்டு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இந்த ஹேர் மாஸ்க் தயாரிக்க போகிறோம். அதில் இந்த 3 பொருள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வேம்பாலம் பட்டை, ஆழி விதை, வெந்தயம். கோல்டு இருந்துச்சுன்னா வெந்தயத்தை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, மற்றபடி எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னாக்கா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் என்னென்ன திங்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வரணும். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இதை அப்ளை பண்ணிட்டு வரலாம். இதை அப்ளை பண்ணிட்டு வர்றது மூலியமாக நம்மளோட டேண்ட்ரஃபையும் க்யூர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய கண்டிஷ்னரை நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ண தேவையில்லை. இதை ஒன்று அப்ளை பண்ணாலே போதும், நம்மளோட ஹேர் சில்க் அண்ட் ஸ்மூத்தியாக இருக்கும். சும்மா இதை ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணாமல் நல்லா ரூட்ஸ் அண்ட் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிட்டு வரணும். அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை அப்ளை பண்ணிட்டு மட்டும் அப்படியே விடாமல் ஒரு 5 to 10 minutes நல்லா ஹேர் மசாஜ் கொடுக்கணும். அப்போ தான் பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தியாகும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹேரும் சீக்கிரம் க்ரோத் ஆகும். இப்போ பாருங்கள், எந்த ஒரு கண்டிஷனர் யூஸ் பண்ணாமல் நம்மளோட ஹேர் எப்படி சில்க் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டே 3 என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.